வணக்கம். ஆ, இன்னைக்கு எவ்ரி மண்டே இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு பெட்டிஷன் கொடுக்குற டே. ஸோ நாங்களும் பொதுமக்களோட சேர்ந்து எங்களுக்கு வந்த மனுக்கள், தனிப்பட்ட முறையில் வந்த மனுக்களும் இங்கே எடுத்துகிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு குறையாமல் 110 அளவுக்கு நாங்கள் மனுக்கள் கொடுத்துருக்கோம். கலெக்டர் வந்து அதை வாங்கியிருக்காரு. மேக்ஸிமம் 15 டேஸ் டைம் கேட்டிருக்காரு. ஸோ ஆஸ் soon as பாசிபிள் அவங்க கிளியர் பண்ணி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக அடிப்படை வசதி மனுக்கள் தான் நிறையா வந்திருக்கு. ரோட் ஃபெசிலிட்டிஸு, ட்ரைனேஜு, அதுக்கப்புறம் மெயினாக நைட்டு நேரத்தில் வந்து சில இடத்துல மண் ரொம்ப கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறையா ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அந்த சம்மந்தமாக நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். நிறையா இடத்துல பழைய நிர்வாகிகள் அவங்க வந்து அவங்களோட பவர் யூஸ் பண்ணி பொதுமக்களும் சரி, மற்ற கட்சிக்காரங்களும் சரி, ரொம்ப மிரட்டி இது பண்ணுறாங்கன்னு நியூஸும் வந்தது. அது ஆதாரமாக நாங்கள் எல்லா வீடியோ, ஃபோட்டோஸ், ஸோ இது சம்மந்தமாக எல்லாத்தையும் நாங்கள் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய இந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் வந்து பங்கேற்பது வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வாரந்தோறுமே வைக்கிறாங்க மக்கள். அது சம்பந்தமா இல்லை, அந்த குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நானும் இன்னைக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் எல்லா திங்கட்கிழமையும் நான் வர்றதுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். இன்கேஸ் நான் வரலைன்னா அது மீட்டிங் தலைமைச் செயலகத்துக்கு நான் எங்கே போயிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் வர முடியாமல் இருக்கும். 99% நான் கண்டிப்பாக எல்லா மண்டே நானும் இங்கே பொதுமக்கள் கூட நானும் இருப்பேன். நானும் கவுண்டரில் போயிட்டு என்னோடய மனுக்களை நானும் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். கண்டிப்பாக அதிகாரிகள் அவங்களோட வேலைகள் கரெக்டாக செய்கிற வரைக்கும் நான் ஓய்வு எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்து புதிய ஆட்சி, மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். எந்த விதத்துலையும் நடுநிலை மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறேன். கண்டிப்பாக நான் எல்லா அதிகாரிகளும் வேலை வாங்குறதுக்கு என்னால் என்ன முயற்சி எடுப்போனோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பப்ளிக்ல வந்து ஏதாவது உங்களை சந்திச்சு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, நாங்க இத்தனை முறை மனு கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு யாராவது வந்து யாராவது நிறைய ரேஷன் கடையில் வந்துட்டு கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக பண்ணாமல் அப்படியே மழை பெஞ்சா ட்ரைனேஜ் ஆகுறது, அதனால் வந்து அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸு, சுகரு, ரைஸு, பருப்புகள், கோதுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீணாகி போகுது, ரொம்ப கெட்டு போயிடுது. அதை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. சில இடத்துல ரேஷன் கடையில் வந்துட்டு காசு கொடுத்தா தான் தருவேன்றாங்க, இல்லை கிலோ கணக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. இந்தமாரி மனுக்கள் மெயினாக ட்ரைனேஜ் தாங்க. ட்ரைனேஜ் ரொம்ப எல்லா இடத்துலையும் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி சுத்தமாக இல்லை. அது ஒன்று, ரோடு ஃபெசிலிட்டி ஒன்று. சில இடத்துல அதிகாரிங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்ட்டு எனக்கு மனுக்கள் நிறையா வந்தது. அது சம்மந்தமாக கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நான் என்கொயரி போட்டிருக்கேன். அவங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நார்மலாக வருது. இரவு நேரங்களில் பல்வேறு கிராமங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடந்துகிட்டு இருக்குது. அது குறித்து அதை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும்? நீங்கள் மக்கள் எனக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நான் ஈஸி அக்சஸ் தான். ஸோ நிறையா இடத்துல வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கரெக்டாக நைட் நேரத்தில் வர மாட்டேங்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறான்ட்டு நிறைய பேர் எனக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் பர்சன்ட்டையும் நான் அதிகாரிகிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க இதுக்கு மேலே இப்படி நடக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுவும் மேலே அவங்க ஒழுங்காக நடவடிக்கை எடுக்காமல் சரி செய்யாமல் இருந்தாங்கன்னா மேல் இடத்துக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். தாசில்தார் திருக்கோவில் ட்ரிப்ளஸ் புதுப்பேட்டை. சாத்தியப்படாது. நான் அடுத்தவங்களை எதிர்பார்த்து தான் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை. எங்களுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வந்து
நேரடியாக